நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாகை அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின், எத்தனை நெல் மூட்டைகள் இது போன்று மழையில் நனைந்து முளைக்க தொடங்கி இருக்கின்றன? அதிகாரிகள் தற்போது வரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? விவரம். நிச்சயமாக பரிதா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது 80% மேல் அறுவடை பணிகள் முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள அறுவடை பணிகள் பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வதற்காக நாகை மாவட்டத்தில் 120 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை முறையாக லாரிகள் மூலம் இயக்க செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களிலும் சராசரியாக 5000 மூட்டைகள் கிடங்குகளுக்கு இயக்க செய்யப்படாமல் தேங்கி கிடக்கிறது. இதனால் மேற்கொண்டு கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை அடுக்க இடமில்லாமல் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கில் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் வெண்மணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வருகிறது. மேலும் மழையில் நனைந்த மூட்டைகளை தார்பாய் கொண்டு மூடுவதால் இறுக்கம் ஏற்பட்டு நெல்மணிகள் முளைத்து சாக்கிற்கு வெளியே வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கொள்முதல் செய்வதற்காக அடுக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்கிற்கு எடுத்து செல்லாமல் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதே போன்று விவசாயிகளின் நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து சேதமாகி வருவதால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். இந்த ஆண்டு சாகுபடி பரப்பளவு அதிகமாக இருக்கும் நிலையில் அதற்கு தகுந்தாற் போல் பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தால் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என கூறும் விவசாயிகள் உடனடியாக நெல் மூட்டைகளை இயக்கம் செய்து தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது நாகை மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்க்கவும் கோரிக்கையாகவும் உள்ளது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி லெனின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.